எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு 5 நாளில் பொங்கல் ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு வரப்போகுது. பொங்கல் அன்னைக்கு என்ன சமைக்கிறது, பொங்கல்னா என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. பொங்கலுக்கு என்னென்ன எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பொங்கல் அன்றைக்கி நாங்கள் 2 பொங்கல் வைப்போம். ஒன்று வெள்ளை பொங்கல், இன்னொன்று சக்கரை பொங்கல். அதுக்காக தான் நான் 2 பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த 2 பாத்திரத்துலேயும் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ நான் 1 கப்பு அளவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் பொங்கல் பொதுவாகவே குழவாக தான் இருக்கும். அதனால் 1க்கு 3 அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பொதுவாக பொங்கல்னால் பொங்கல் பானையில் தான் வைப்போம். இங்கே நாங்கள் இருக்கிற இடத்த எங்களுக்கு பொங்கல் பானை கிடைக்கல. அதனால் நான் இந்த 2 பாத்திரத்தை பொங்கலுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பொங்கல் பானை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பொங்கல் பானையை இப்போல்லாம் கேஸ் அடுப்பில் வைக்கிற மாதிரியே பானைகள் வருது. அதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை வரதை நம்ம நல்லா பண்ணலாம். பட் எனக்கு இந்த பொங்கல் பானை கிடைக்காதால நான் இதை வச்சுருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். பச்சை பால், காய்ச்சாத பால்னு சொல்லுவோம் இல்லையா, ஹோல் மில்க்கு. அதை நான் எடுத்து சரிபாதியாக 2த்துலேயுமே ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் பாலை பாதியாக ஊற்றிருக்கேன். பால் பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் பொங்கி வந்தோடனே 1 கப் பச்சரிசி நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பால் கூட சேர்த்துடலாம். பால் பொங்கி வந்தோடனே தான் நம்ம அரிசி சேர்க்கணும். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்தளவுக்கு அரிசி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1க்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் 1/2 கப் பால் வேறு ஊற்றுறோம். பெருசாக இருக்க பாத்திரத்தில் நான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். சின்னதாக இருக்க பாத்திரத்தில் தான் வெள்ளை பொங்கல் செய்ய போகிறேன். அதனால் சக்கரை பொங்கலுக்கு 1 கைப்பிடி கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. அரிசி போட்ட உடனே 1 கைப்பிடி கடலப்பருப்பையும் போட்டுக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு கடலப்பருப்பு போடணும். வெள்ளை பொங்கலுக்கு நம்ம ஒன்றுமே போடக்கூடாது. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மலாக போடுறத விட கொஞ்சமாக உப்பு சக்கரை பொங்கலுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் தான் நல்லா அந்த இனிப்பு தன்மையை எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு பாத்திரத்துலேயும் பால் பொங்கிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து வெள்ளை பொங்கலுக்கான பாலும் பொங்கிடுச்சு. இப்போ நம்ம அதே 1 டம்ளர் அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசியை அலசி எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு போட்ட மாதிரியே தான் இதுக்கும் போட போகிறோம். சக்கரை பொங்கலுக்கும் வெள்ளை பொங்கலுக்கும் ஒரே அளவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புங்கிற ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். அடுத்து வெள்ளை பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2த்துலேயுமே அரிசி போட்டாச்சு. கொதிக்க விடலாம். இப்போ பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பொங்கல் சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம ஊர்லலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் பானையில் பொங்கி வரப்போ தான் அந்த ஸ்டேஜில் தான் எல்லாருமே அந்த பொங்கல் அப்படிங்கிற இதை நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே. இந்த வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல் இது 2 கூடவே பொங்கல் பொறுமான்னு ஒன்று பண்ணுவோம். அடுத்து நம்ம அதை தான் பண்ண போகிறோம் பொங்கல் ரெடியானோன்னு. எனக்கு இப்போ 2 பாத்திரத்தில் இருக்க பொங்கலுமே பொங்கி வந்துருச்சு. அடுப்பை இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை சாதத்தை கிளறி விடலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் 2 பானைக்குமே இடையில ஒரு பெரிய கரண்டி வச்சு நம்ம வடித்தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா சாதாரண தட்டு வச்சு இந்த மாதிரி மூடிடலாம். ஏன்னா அப்போ தான் சாதம் பொறுமையாக வெந்துட்டுருக்கும். நீங்கள் இடையில இந்த ஒரு கரண்டி வைக்காமல் தட்டை மூடிட்டிங்க அப்படின்னா அந்த கஞ்சி எல்லாம் வெளியில் வந்துடும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்காக தான் இடையில இந்த கரண்டி வைக்கிறது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சாதத்தை கையில் எடுத்து பார்க்கலாம். அந்த சாதம் கரெக்டாக வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
இதோ இது போல் நல்லா வெந்திருக்கு இல்லையா, நல்லா சாதம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கையில் அப்படி நம்ம அமுக்கி பார்த்தா நல்லா குழவாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, கட்டி வெல்லம். நான் கட்டி வெல்லம் தான் சேர்க்குறேன், கருப்பட்டி வெல்லம் சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் அதாவது நீங்கள் 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கப் இல்லைன்னா அந்த 1 கப் அளவுக்கே நீங்கள் சர்க்கரை வெல்லம் சேர்த்துக்கங்க. வெல்லத்தை இடித்து அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து நெய்யில் முந்திரி பருப்பை பொரித்து வச்சுருக்கேன், அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் திராட்சை வச்சுருந்தீங்கன்னா, காஞ்ச திராட்சை இருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த முந்திரி கூடவே நெய்யில் பொரிச்சிட்டு நீங்கள் போடலாம். அப்புறம் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பொங்கல் கலர்றப்ப கொஞ்சம் தான் நெய் போட்டுப்பேன். அதை நம்ம சாப்பிட்றப்ப சர்வ் பண்ணுறப்பையோ சாப்பிட்றப்ப கொஞ்சோண்டு மேலே ஊற்றி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி இடையில கரண்டி வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். இது அப்படியே வேகட்டும். இப்போ தான் வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 5 அல்லது 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். நம்ம இந்த வெள்ளை பொங்கல் அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. வெள்ளை பொங்கலையும் அந்த மாதிரி இந்த பதம் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு பொங்கல் குழவாகணும், அதனால் மறுபடியும் மூடி போட்டு நம்ம அதை வேக விடலாம். இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் தூவிக்கலாம். அது கூடவே நம்ம வெள்ளை பொங்கலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல் இப்போ 2மே ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை பொங்கல் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பொங்கல் பொறுமா பண்ண போகிறோம். பொங்கல் பொறுமா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் பச்சரிசியை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நான் வந்து 1 கைப்பிடி பச்சரிசி போட்டிருக்கேன், அதை நல்லா வறுத்துக்கலாம். பொரி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா அதோடு சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகோட அளவு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், ஏன்னா இந்த காரம் மட்டும்தான். அது கூடவே ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து காஞ்ச மிளகா மட்டும்தான் நம்ம போட போகிறோம், மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தெடுத்தோன்னே இது எல்லாத்தையுமே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடி மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசி, வரமிளகா, அப்புறம் ஜீரகம், இது 3த்தையும் வறுத்துருக்கோம் இல்லையா, இது நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை வந்து 1 கைப்பிடி தேங்காய் துருவல், அதையும் இப்போ இந்த பொடியோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நான் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஸ்மால் ஆனியனையும் இது கூட சேர்த்து அரைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க வெங்காயம் போட்டோன்னே. எதுக்கு தனித்தனியாக அரைக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சோன்னா நம்மளுக்கு ஒரு எல்லாமே பைண்டாகி பேஸ்ட்டாக கிடைக்காது. அதனால தான். இப்போ பாருங்கள், நல்ல பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக, ஏன்னா அரிசியெல்லாம் வந்து டக்குன்னு அடிப்படாது, அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல பேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து பொறுமா கறி பண்ணுறதுக்கு ஒத்தப்படையில் தான் காய் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. 7 இல்லைன்னா 9 இல்லைன்னா 11 அந்த மாதிரி ஒத்தப்படையில் ஆட் நம்பர்ஸில் தான் நம்ம காய் எடுத்துக்கணும். உங்களுக்கு முதல் நாள் நான் காய் வாங்கிக்கலான்ட்டு என்கிட்ட இருந்த காயை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை 5 கணக்கில் எடுத்திருக்கேன். வாழைக்காய், பரங்கிக்காய், கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி. நான் 5ங்கிற ஆட் நம்பரில் நான் எடுத்திருக்கேன்.
இது எல்லாத்தையுமே நம்ம எதையுமே தாளிக்க போகிறதில்ல, அப்படியே பேனில் எடுத்து நம்ம போட்டுற வேண்டிதான். அப்புறம் காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அது கூடவே அந்த பொறுமாவுக்கு தேவையான பொறுமா கறிக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்து நல்லா வேக விடலாம். நம்ம வந்து எதையுமே தாளிக்க போகிறதில்ல. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் எந்த தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் அந்த வெந்துட்டுருக்கிற காய்கறியோடு சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வேக விடலாம் மீடியமான ஹீட்டில். அதுக்குள்ளாரே இந்த காய் எல்லாமே ஓரளவுக்கு வெந்துடும். பத்து நிமிஷம் கழித்து நல்லா ஓரளவுக்கு காய் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொறுமா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காய் வேகிறதுக்காக நம்ம உப்பு போட்டுட்டோம். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா வதக்கி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். எப்படியும் வந்து இந்த ஆல்ரெடி நம்ம இதை அரைச்ச பேஸ்ட்டு தாங்கிறதுனால ஒரு 10 அல்லது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார நம்மளுக்கு பொறுமா ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து பொறுமா செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ட்ரை கிரேவியாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்தளவுக்கு தண்ணி போதும். நிமிஷம் கழித்து நான் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு பொறுமா கறி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பொறுமாவுக்கு நீங்கள் எத்தனை காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒத்தப்படையில் சேர்க்கணும் பொங்கலுக்கு செய்கிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு முடித்தோன்னே ஒரு இலையில் சாமிக்கு நம்ம செஞ்ச 2 பொங்கலையும் பொங்கக்கறியையும் வச்சு சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு வெள்ளை பொங்கலோட சென்டரில் கொஞ்சோண்டு கேர்டு புது தயிர் அதையும் வச்சு சக்கரை பொங்கலுக்கு சென்டரில் நெய்யை லைட்டாக உருக்கி அதையும் நம்ம வச்சு சாமிக்கு படைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற தைத்திருநாளை நீங்கள் இந்த மாதிரி பொங்கல் கறி எல்லாம் செஞ்சு சிறப்பாக கொண்டாடுங்க. பொங்கலுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கு கறிக்கு போட வேண்டிய எனக்கு தெரிஞ்ச காய்கறி வகைகளை நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து இந்த லிஸ்ட்டில் இல்லாத நிறைய கிழங்கு வகைகள் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.